அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம இதில் ஏற்கனவே குறைப்பாட்டு தான் இன்னைக்கு நான் போட போகிறேன். ஆனால் ரொம்ப நாள் டிஸ்டன்ட் ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இனி கண்டினியூவாக நம்ம தைக்கிறது எப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம் வீடியோவாக. இப்போ இதோட இந்த ஜாக்கெட்டை முடிக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கை ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறத கை 1/4 இன்ச்சு விட்டு 3/4 இன்ச்சு தைக்கிறோம். ஏற்கனவே வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம் தான், இருந்தாலும் மறுபடியும் ஒவ்வொரு பாட்டாக போட்டுட்ருக்குறோம். சரி கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கை அடிச்சிட்டோம். கை ரெண்டும் சமமாக இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். கை சமமாக தான் இருக்குது, இங்கேயும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போது கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக தான் நமக்கு இருக்குது. ஷோல்டர் முடியும் நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதை என்ன செய்ய போகிறோம், எந்த பிசுறும் இல்லாததுனால கரெக்டாக வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த ஷோல்டரும் உங்களுக்கு இந்த அக்குள் தெரியலன்னா இங்கக்குள்ள சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு இங்கே ஷோல்டர் வச்சுக்கோங்க. வச்சு பார்த்துட்டு ஒவ்வொரு டைம் வீடியோலையும் இது கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். கொக்கி பகுதி தான் இப்போ இந்த சென்டம் இருக்குது. கொக்கி பகுதியை நம்ம எடுக்கிறோம்.
வளையாமல் அப்படியே சென்டர். கண் பார்க்குறோம். கொஞ்சோன்னு லூஸ் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்குது. பேக்கு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது. எனக்கு பரவாயில்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு அடி இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.